இப்போ ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 1/2 லிட்டர் பேக்கெட் பாலில் ஒரு 1/4 லிட்டர் தண்ணி கலந்து காய்ச்சிக்குவோம். இப்போ பால் பொங்குனதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் சிம்மிலே வச்சு வற்ற விடணும். பாலை வற்ற விட்டதுக்கப்புறம் சர்க்கரையை போடணும். ஒரு 1/2 கிலோ சர்க்கரை, 1/2 கிலோ 1/2 லிட்டர் பாலுக்கு 1/4 லிட்டரு தண்ணி. அது பொங்கினதுக்கப்புறம் 15 நிமிஷம் சிம்மிலேயே வச்சு வற்ற விட்டு நல்லா அப்படி ஆடையெல்லாம் வலிச்சு விடணும். வலிச்சு விட்டுட்டு ஒரு 1/2 கிலோ சர்க்கரை, ஏன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம்ல இனிப்பு இருக்காதுல்ல, ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா கம்மியாகிடும் இனிப்பு. அதனால் 1/2 கிலோ சர்க்கரை போட்டு கலக்கிங்க நல்லா. இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ 1/2 லிட்ரு பாலுக்கு 1/4 லிட்ரு தண்ணி, 15 நிமிஷம் வற்றினதுக்கப்புறம் 1/2 கிலோ சர்க்கரை, ஒரு 100 கிராம் கார்ன்ஃப்ளவர் மாவில் ஒரு 125 மில்லி தண்ணி 100 மில்லி தண்ணி கலந்துக்கங்க. 125 கூட கலந்துக்கலாம். கலந்து மிக்ஸ் பண்ணி கலக்கிக்கிட்டே இருக்கணும், கட்டிப்படாமல். ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு இதே மாதிரி கட்டிப்படாமல் கிண்டணும். கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றினதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு கட்டிப்படாமல் கிண்டணும். இதே கிண்டிகிட்டே இருக்கணும். அப்புறம் இதில் நம்ம என்ன ஃப்ளேவர் கலக்கணுமோ அது கலந்துக்கலாம். இப்போ நான் 3 ஃப்ளேவர் கலக்க போகிறேன், அதனால் 3 பிரிவாக பிரிச்சுக்கணும். இப்போ இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா ஃப்ளேவர் ஊற்றிக்குவோம். ஊற்றி நல்லா கிண்டிடணும், கட்டி படக்கூடாது, கட்டி வராமல் கிண்டணும். ஊற்றி அப்படியே ஃப்ரிட்ஜில் மூடி வச்சிடணும். நைட்டு ஊற்றி வச்சா காலையில் பார்த்தா கெட்டியாக இருக்கும். இதில் 3 பிரிவாக பிரித்தேன், 3 பங்காக பிரித்து இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர், 1/2 டேபிள் ஸ்பூன் ஸ்ட்ராபெரி போட்டுக்கணும். நல்லா கட்டிப்படாமல் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் விட்டோன்னே கட்டிப்படாமல் கிண்டணும் கொஞ்ச நேரம். இப்போ ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் நல்லா கட்டிப்படாமல் கிண்டி ஊற்றி ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். நல்லா ஆறினதுக்கப்புறம் மூடி ஃப்ரிட்ஜில் வச்சு இதில் மேங்கோ ஃப்ளேவர் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. மேங்கோ ஃப்ளேவர் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் ஊற்றி அப்படியே மூடி வச்சுக்கலாம் ஃப்ரீசர். ஆறுனதுக்கப்புறம் அப்படியே ஃப்ரீசரில் வச்சு மூடி வச்சிடணும். இப்போ ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து வீடியோ பர்ஃபெக்டாக இருக்கணுங்கிறதுக்காக எசன்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய போட்டிருக்கேன். நீங்கள் சாப்பிட்றதுக்கு எசன்ஸு, தண்ணி, கார்ன்ஃப்ளவரு,
பாதி அளவு கம்மி பண்ணிக்கலாம்.